மலேசிய அரசியலில் பாஸ் கட்சி ஒரு மாபெரும் சக்தி என்பதை பெரிக்காத்தான் உணர்ந்து செயல்பட வேண்டும் என்று பாஸ் கட்சியின் மூத்த தலைவரான ஹசீம் ஜாசின் தெரிவித்துள்ளார். பெரிக்காத்தானின் தலைமை முகைதீன் என்றால் பெரிக்காத்தானின் வலுவான அடித்தளம் பாஸ் கட்சி என்று அவர் தெரிவித்துள்ளார். தலைமை நிலையாக இருக்க அடித்தளம் வலுவாக இருக்க வேண்டும். முகைதீனுக்கு பெரும் ஆதரவை வழங்கி இருப்பது பாஸ் கட்சி என்பதை உணர்ந்து பெரிக்காத்தான் தலைவர்கள் செயல்பட வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார். பாஸ் கட்சியின் அங்கீகாரத்திற்கு ஏற்ப பெரிக்காத்தானில் பாஸ் கட்சிக்கான மதிப்பும் பங்களிப்பும் வழங்கப்பட வேண்டும் என்று ஹஷீம் ஜாசின் வலியுறுத்தியுள்ளார். தடை செய்யப்பட்ட பகுதியில் புகை பிடித்ததற்காக வெளியுறவுத்துறை அமைச்சர் டதஸ்ரீ முகமது ஹசான் மன்னிப்பு கேட்டுள்ளார். சம்பவத்தின் புகைப்படம் சமூக ஊடகங்களில் வைரலானது. இது தொடர்பாக இன்று காலை சிரம்பான் மாவட்ட சுகாதார அலுவலகத்திலிருந்து தமக்கு நோட்டீஸ் வந்ததாக டோக்மாட் என்று அழைக்கப்படும் முகமது ஹசான் தெரிவித்துள்ளார். இது பொதுமக்களிடையே ஒரு கவலையாகவும் பிரச்சனையாகவும் மாறி இருந்தால் தாம் மன்னிப்பு கேட்டுக் கொள்வதாக அவர் விஸ்மா புத்ராவில் நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் கூறினார். மேலும் தாம் அபராதம் செலுத்துவேன் என்றும் அது அதிகமாக இருக்காது என்று தாம் நம்புவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வெளிநாடுகளில் இருந்து முதலீடுகள் பெற்றதாக கணக்குகளை காட்டியதாக முதலீட்டு பண மோசடி குற்றத்திற்காக நிறுவனத்தின் மேலாளராக பணிபுரியும் 39 வயது பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். உள்ளூரில் சம்பாதித்த பணத்தை வெளிநாட்டிலிருந்து முதலீடாக பெற்றதாகவும் நன்கொடையாக பெற்றதாகவும் கணக்குகளை காட்டிய குற்றத்திற்காக அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இன்று காலை செஷன்ஸ் நீதிமன்றத்தில் அவர் மீதான குற்றத்தை மறுத்து ஜாமீன் கோரிய நிலையில் மேல் அதிக விசாரணையுடன் ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது. கடந்த செப்டம்பர் மாதம் நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்ட சோதனையை தொடர்ந்து GISPH மீது 103 விசாரணை ஆவணங்களை போலீசார் திறந்துள்ளனர் என்று தேசிய போலீஸ் படை தலைவர் தான்ஸ்ரீ ரசருடின் ஹுசேன் தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு குற்றங்கள் சட்டம் 2012 கீழ் 98 வழக்குகளும், பண மோசடி தடுப்பு, பயங்கரவாத எதிர்ப்பு, நிதி உதவி மற்றும் சட்டவிரோத நடவடிக்கைகளின் வருவாய் சட்டத்தின் கீழும் 98 வழக்குகள் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருவதாக ரசருடின் ஹுசேன் தெரிவித்துள்ளார். 22 வழக்குகளில் குற்றம் சாட்டப்பட்டு 63 விசாரணைகளை போலீசார் முடித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. படகில் இருந்து தவறி விழுந்த 30 வயது ஆடவரின் உடல் கடலில் 3 மைல் தூரத்தில் சடலமாக மீட்கப்பட்டதாக பேரா மாநில மீட்புத்துறை உதவி இயக்குனர் சபா ரோட்சி நோர் அமாட் தெரிவித்தார். இன்கா வான் எனும் 30 வயது ஆடவர் TSL ஃபிஷரி ஃபிஷ் ஜெட்டியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த படகை பழுது பார்க்கும் போது கடலில் தவறி விழுந்ததாக நம்பப்படுகிறது. நேற்று முன்தினம் மாலை முதல் சுமார் 16 காவல் அதிகாரிகள், 18 மீட்பு அதிகாரிகள் அவரை தேடும் பணியில் ஈடுபட்டதாக அவர் கூறினார். நேற்று மாலை 5:40 மணியளவில் அவர் தவறி விழுந்த இடத்திலிருந்து 3 மைல் தூரத்தில் அவரின் உடல் சடலமாக மீட்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். இந்த ஆண்டு டிசம்பர் மாதம் வரையில் நீரில் மூழ்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக தேசிய தீயணைப்பு மீட்புத்துறை தலைமை இயக்குனர் டத்தோ நோர் ஹிஷாம் முகமது தெரிவித்துள்ளார். 20 முதல் 38 வயதுக்கு உட்பட்ட 109 பேரும், 7 முதல் 19 வயதுக்கு உட்பட்ட 83 பேரும், 40 முதல் 59 வயதுக்கு உட்பட்ட 60 பேரும் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளதாக கணக்கெடுக்கப்பட்டுள்ளதாக டத்தோ நோர் ஹிஷாம் முகமது தெரிவித்தார். தற்போது வெள்ள அபாய எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டிருப்பதால் நீர்நிலைகளில் ஈடுபடாமல் தவிர்க்கும்படியும், பருவமழைக்கு பின்னர் நீர்நிலைகளில் ஈடுபட்டாலும் பாதுகாப்பு அம்சங்களுடன் செயல்படும்படியும் டத்தோ நோர் ஹிஷாம் முகமது வலியுறுத்தியுள்ளார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்குங்கள்.